தூத்துக்குடியில் இன்று அதிகாலை பணிக்கு வந்த பெண் தூய்மை பணியாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தற்போது காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே உள்ள மஞ்சநீர் காயல் பகுதியை சேர்ந்தவர் கனகா. இவர் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். கனகாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இதனால் தனது 3 குழந்தைகளுடன் வசித்து வரும் கனகா தூத்துக்குடியில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கனகாவிற்கும் பசுவந்தனையை சேர்ந்த ஒரு நபருக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை தனியார் பேருந்து மூலம் மஞ்சநீர் காயலில் இருந்து தூத்துக்குடிக்கு பணிக்கு சென்ற கனகா தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள அன்னம்மாள் கல்வியியல் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். அப்போது ஒளிந்திருந்த நபர் தனது கையில் வைத்திருந்த அரிவாளால் கனகாவை கொடூரமாக கழுத்தில் வெட்டிவிட்டு அசால்ட்டாக நடந்து சென்றுள்ளார். இதனையடுத்து சாலையில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கனகாவை ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து தென்பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதோடு கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் ஒரே வாரத்தில் 2 பெண்கள் பேருந்து நிறுத்தத்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர்.